நகரத்தார் முழக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ தமிழ் மாதத்தில் இப்போ ஆவணி மாதம் நடக்குது இல்லையா, இந்த மாதத்தோட சிறப்புகள் கொஞ்சம் சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனிச்சிறப்பு உண்டு. அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்கி உள்ளது. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக வணங்கும் சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் ஆகும். விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்துத்தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் வழக்கம் நம் முன்னோர்களிடம் இருந்துள்ளது. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யும் வழக்கமும் உண்டு. சூரிய பகவான் தனக்கு சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆவணி மாதம் ஆகும். திருமாலின் மிகச்சிறப்பான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி என்பதால் இதை அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றுகிறார்கள். ஆவணி மாதம் என்பது சிங்க மாதம் என்றும் மாதங்களின் அரசன் என்றும் சிறப்புடன் அழைக்கப்படுகிறது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், அவிட்டம், லட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் நடைபெறுகின்றன. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரும் சதுர்த்தியில் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல், மோதகம், அவல்பொரி, சுண்டல், கொழுக்கட்டை, அப்பம் ஆகியவை நெய்வேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. விவசாயத்திற்கும் திருமணத்திற்கும் இந்த ஆவணி மாதம் சிறப்பு என்பது நம் பெரியோர்களின் கூற்று. கேரள மக்களால் கொண்டாடப்படும் உலக புகழ் திருவிழா ஓணம் பண்டிகை ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரம்தான். மலையாள மக்களால் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில்தான் இளையான்குடி மாறனார், குலச்சிறையார், திருநீலகண்டர், அதிபத்தர் ஆகிய நாயன்மார்களின் குரு பூஜை விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆவணி மாதம் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனி ஆகிய நாட்களும் விரதத்தின் முக்கிய நாட்களாக கூறப்படுகிறது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மங்கள கௌரி விரதம் கடைபிடிக்க வேண்டும். ஆவணி மாதம் சிவனை வழிபட உகந்த நாள் என்பதால் திங்கள் மற்றும் வியாழன் ஆகியவை சைவர்களுக்கு இன்றியமையாத நாட்கள் என்று கூறுவர். ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அன்றிலிருந்து சூரிய வழிபாட்டை தொடர்வதும் நல்லது. ஆவணி மாதத்தில் புதிய வீட்டிற்குள் நுழைந்தால் அந்த வீட்டில் நல்ல வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. இந்த மாதத்தில் திருமணம் நடந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதும் நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.